தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க மாமா. நான் இங்க இருந்து போயிடுறேன். இருமா இருமா இருமா, எதுக்காக இப்படி பேசுறாங்கன்னு நீ புரியாம பேசுறமா. இப்படி எல்லாம் பேசி ஒன்னு உணர்ச்சி வசப்பட வச்சா நீ வெளியே போயிடுவாங்கிற எண்ணம் தாமா. என்ன நடந்தாலும் சரி அர்ச்சனா, இனிமே இந்த வீட்டை விட்டு எங்கேயும் நீ போக கூடாதுமா. டேய் திலீப், சொன்னா கேளுடா. வீட்டை விட்டு போறதெல்லாம் நல்லா இல்ல. மா அப்பதான் சொல்லிட்டார்ல, அவர் சம்பாதிச்ச வீடா இது. அதனாலதான் விருப்பப்படுறவங்க இருங்க, இல்லைன்னா போங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்றது கூட என்னதான் நினைக்கிறேன். அப்படி சொல்லும்போது நான் எப்படிமா இருக்க முடியும்? டேய், அவர் சொன்னா சொல்லிட்டு போட்டுண்டா. அர்ச்சனா அவளா வரல, இவர் தான் நிச்சயமா அவளை இங்க வர சொல்லிருப்பாரு. அவளை மறுபடியும் வெளியில அனுப்பணும்னா நீ இங்கதான் இருக்கணும். இப்பெல்லாம் திலீப்புக்கு என் பேச்சை விட அம்மா பேச்சுதான் ரொம்ப பிடிக்குது. அதனாலதான் அப்படி நடந்துக்கிறான். அப்புறம் அவ குணத்தை புரிஞ்சுக்கிட்டு அவனே உங்ககிட்ட வந்துருவான் பாரு. எப்படியெல்லாம் அவ உன்னை கஷ்டப்படுத்தினா அதெல்லாத்தையும் மறக்க முடியுமாடா? நிச்சயமா கோர்ட்ல உங்களுக்கு விவாகரத்து கிடைக்கத்தான் போகுது. அப்புறம் நீ எதுக்கு வெளியில போகணும்? கெஸ்ட் ஹவுஸ்ல நீ இருக்கும்போது உன்னை வீட்டுக்கு வர சொல்லி கெஞ்சினவமா அந்த திலீப். இப்போ நீ வந்ததும் உன்னை வெளியே போன்னு சொல்றான்னா அவங்க அம்மாவோட உபதேசத்தை அப்படியே ஃபாலோ பண்றாமா. அவ உன்னை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தினான்னு சொல்லியிருக்கல்ல, இப்ப அதுக்கெல்லாம் வட்டியும் முதலமா வாங்கதான் அவ இங்க வந்திருக்கா. அர்ச்சனா, நான் வெறும் வார்த்தையை மட்டும் சொல்லல அர்ச்சனா, மனசுல உள்ளதை அப்படியே சொல்றேன். என் மகளா இந்த வீட்டுல இருமா. நீ கவலைப்படாதடா, அர்ச்சனாவா நானான்னு பாத்துறேன். நீ எதை பத்தியும் யார பத்தியும் கவலைப்படக்கூடாது. அவங்க பேசுறாங்களோ பேசலையோ அதை எதுவுமே நினைச்சுக்காத. உனக்கு எல்லா உதவியும் நான் பண்றமா, சரியா? உன்னோட கவனம் எல்லாம் பிறக்க போற உன் குழந்தை மேல மட்டும்தான் இருக்கணும். சரியா? சரியா சொல்லு. சரி வா போலாம். இது இன்னைக்கு நேரம் நடக்குது இந்த வீட்டுல. நீ வா, நீ வாமா. பூஜைக்கு வேண்டிய பொருள் எல்லாத்தையும் பிரிச்சு வச்சிருங்க. எல்லாம் பிரிச்சு வச்சாச்சுமா, நான் பாத்துக்கிறேம்மா. சரி, எல்லாம் கொண்டு வாமா. சக்தி, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? வேண்டாம் வேண்டாம், அதான் சக்தி பாத்துட்டு இருக்கால, நீ எதுக்கு? இது ரொம்ப முக்கியமான பூஜை, எதுவும் தெரியாம பண்ணக்கூடாது. அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த நிமிஷத்துல இருந்து நான் அவளுக்கு அண்ணனும் இல்ல, அவ எனக்கு தங்கச்சியும் இல்ல. அப்ப அவசரப்பட்டதுனால இப்போ சங்கடப்பட்டு இருக்கான். சௌந்தர்யா, நீ அங்க வரும்போது இப்ப இருக்கிற சௌந்தர்யாவா வராத. சின்ன வயசுல எங்க கூட சேர்ந்து விளையாடின சௌந்தர்யாவா வா. வா சௌந்தர்யா. ஏய், என்னடி இங்கேயே நின்னுட்ட? நீ என்ன புது பண்ண? ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிடுறதுக்கு கால் வச்சுட்டேல்ல, வா. நான் எப்பவும் புது பொண்ணுதான், நீங்க தான் ஓல்டு. வா கல்கி, வா. ஆமா, நான் ஓல்டு தான். ஓல்டுனாலும் கோல்டு தான். சௌந்தர்யா, உள்ள வா. உண்மையிலே நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன மன்னிச்சிடு சௌந்தர்யா, உள்ள வா. ஆமா பாட்டி, இந்த பூஜை எதுக்காக பண்றது? உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் நல்ல புத்தி வரணுங்கிறதுக்காக. என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு இல்ல பாட்டி, என்ன மாதிரி இல்லாத பொண்ணுங்களுக்குன்னு சொல்லுங்க. சௌந்தர்யா, நீ சும்மா இருக்க மாட்டே? அவ சும்மா இருந்தா சுத்தர பூமி அப்படியே நின்னுடுமே. ரொம்பத்தான். என்னன்னா என்ன தலைமுழுகிற சாக்குல நல்லா குளிச்சிருப்ப போல இருக்கு.
முதல்லயே சொல்லிருந்தா நான் ஷாம்பு எடுத்துட்டு வந்து கொடுத்திருப்பேன்ல. இந்த மாதிரி எப்பவுமே இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இப்போ நீ வர ஆரம்பிச்சிருக்க, இனிமே ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா கல்கேனா, நீங்க என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? சௌந்தர்யா, நான் சொன்ன மாதிரியே நீ இந்த வீட்டு பொண்ணா வந்திருக்க பாத்தியா? அந்த சந்தோஷத்துல என்னால எதுவுமே பேச முடியல. ஓஹோ, நீங்க 2 பேரும் இவளை அடிச்சு மிரட்டி வளர்த்திருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இவ எது பண்ணாலும் ஒரே தங்கச்சின்னு செல்லம் கொடுத்து வளர்த்தீங்கல்ல, அதான் இப்படி பண்ற. ஐயோ, சரி 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 பாட்டி, பேசிட்டே இருந்தா பூஜை முடிஞ்சிடும். வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. ஐயோ, பாட்டி. ஓம் ஓங்கார பரமார்த்தாய நமஹ. ஓம் நர நாராயணாத்மகாய நமஹ. ஓம் மோக்ஷலக்ஷ்மி பிராணகாந்தாய நமஹ. ஓம் வேங்கடாச்சல நாயகாய நமஹ. ஓம் கருணா பூர்ண ஹிருதயாய நமஹ. ஓம் ढेंगार जप सौख्यदाय नमः. ओम शास्त्र प्रमाण कम्याय नमः. ओम यमात्यष्टांग कोशराय नमः. ओम भक्त लोकैक वरदाय नमः. ओम वरेण्याय नमः. ओम भयनाशनाय नमः. ओम यजमान स्वरूपाय नमः. ओम हस्तन्यस्त सुदर्शनाय नमः. ओम रामावतार मंगेशाय नमः. ओम यज्ञेशाय नमः. ओम गदिदात्रे नमः. ओम जगदी वल्लभाय नमः. ओम वराय नमः. ओम वत्सस्विने नमः. ओम रघुबुंगवाय नमः. अष्टोत्तरशतनामावलि समाप्तम्. இது மாதிரி பூஜை பண்ணும்போது மனசுக்கு சந்தோஷமா இருக்குல்ல? பதில் சொல்லுங்க பாட்டி, இந்த பூஜை எதுக்காக பண்றது? உங்க அண்ணி கிட்ட கேளு, அவ சொல்லுவா. சரி, நீங்களாவது சொல்லுங்க, நீ எதுக்காக இந்த பூஜை பண்றாங்கன்னு? ஒரு நாள் நாரத முனிவர் நாராயணனை பார்க்க வந்தாரு. அப்போ நாரதரோட முகம் ரொம்ப வாட்டமா இருந்துதான். ஏன் இப்படி இருக்கீங்கன்னு நாராயணன் கேட்டாராம். அதுக்கு நாரதர், நான் பூலோகத்துக்கு போயிருந்தேன். அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அவங்க செஞ்ச கர்ம வினைகள்னால பல பிறவிகளை எடுத்து வேதனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதனால அவங்க கஷ்டங்கள் எல்லாம் போக்குற மாதிரி ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்டாராம். அதுக்கு நாராயணன், அப்படி அவங்க கஷ்டங்கள்லாம் போகணும்னா சத்தியநாராயணன் பூஜை பண்ணுங்கன்னு சொன்னாராம். யார் ஒருத்தர் இந்த விரதத்தை பக்தியோடும் ஸ்ரத்தையோடும் பண்றாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைக்கவும் சொன்னாரு. அத நாரதர் வந்து எல்லார்கிட்டயுமே சொன்னாரு. அப்போல இருந்துதான் இந்த விரத பூஜை ஆரம்பிச்சது. என்ன சௌந்தர்யா, கதை கேட்டாச்சுல்ல? பூஜையை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் பாட்டி. ओम घनश्यामल विग्रहाय नमः. ओम रामाय नमः. ओम यदुकुलानाक्रये नमः. ओम श्रीनिवासाय नमः. ओम महात्मने नमः. ओम तेजस्विने नमः. ओम तत्त्वसन्निधये नमः. ओम त्वमर्थलक्षरूपाय नमः. ओम रूपवदे नमः. ओम भावनाय नमः. ओम यशसे नमः. ओम सर्वेशाय नमः. ओम कमलान्तकाय नमः. ओम लक्ष्मी सल्लाभ सम्मुहाय नमः. ओम चतुर्मुख प्रतिष्ठात्रे नमः. नानाविध परिमल पत्र पुष्पान् समर्पयामि. कुंभतल पोडुंगो. ओम प्रगृध्यै नमः. ओम विगृध्यै नमः. ओम विद्यायै नमः. ओम सर्वबोध हृद प्रदायै नमः. ओम श्रद्धायै नमः. पुष्पाञ्जलिं समर्पयामि. कदलीफल ताम्बूल महानैवेद्य प्रसादं समर्पयामि. ओम राजाधिराजाय प्रसह्य साहिने नमो वयं वैश्रवणाय गुर्महे समे कामां कामकामाय मह्यं कामेश्वरो वैश्रवणो ददातु कुबेराय वैश्रवणाय महाराजाय नमः. ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि धन्नो विष्णु प्रचोदयात्. ओम महालक्ष्मी स विद्महे विष्णुपत्नी स धीमहि धन्नो लक्ष्मी प्रचोदयात्. दीपाराधन எடுத்துக்கோங்க. இவனுக்கு காட்டுங்க. அந்த பக்கமும் கொடு பிரேம். என்னங்கம்மா நீங்களும்? அம்மா இந்தாங்க, நீங்களும் எடுத்துக்கோங்க. அப்படியே இருங்கம்மா, அங்க இருந்தே எடுத்துக்கோங்க. அதை இப்படி கொடுங்க. सत्यनारायण पूजा संपूर्णम. सत्यनारायण स्वामी की जय. सत्यनारायण स्वामी की जय. सत्यनारायण स्वामी की जय. इंदांगो எல்லாரும் பிரசாதம் வாங்கிக்கோங்க.
இந்தாங்கோ இத எல்லாருக்கும் கொடுத்துட்டு வாங்கம்மா. எல்லாருக்கும் பிரசாதத்தை கொடுங்கோ. ஆ. ஓம் நமோ நாராயணா. இந்தாங்க பாட்டி. சௌந்தர்யா, ம். ம். இப்பயா என்ன அத்தமடியில உட்கார்ந்துட்டு இருக்கியா? ஜாலியா இருக்கு போல இருக்கு. இந்தாங்கம்மா. ம்? என்னடா குட்டி, அத்தடா புதுசா பாக்குறீங்களா? அச்சச்சோ, சமத்து குட்டி. கொடுங்கோ. அப்படியே உட்காருங்கோ. வாடா திலீப். இல்ல, நைலான் படம் அயன் பண்றது ரொம்ப கஷ்டம். வழுக்கிட்டு போகுது. காட்டுனா தான் ஈஸி. என்ன வாடா. மா, என்னடா அப்பா ஏமா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு? என்னடா பண்றாரு? இன்னைக்கு என்ன ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ வர சொன்னாங்கல்ல, சரி, அதுக்காக ட்ரெஸ்ஸுக்கு இஸ்திரி பண்ண போறேன். அவர் புடவைக்கு இஸ்திரி போட்டுட்டு இருக்காருமா. என் வீட்டுக்காருக்கு என் மேல அவ்வளோ பாசமா என் புடவைக்கெல்லாம் இஸ்திரி போடுறாரு. மா, ஆ, உங்க புடவைக்கு இல்லம்மா, பின்ன அந்த கன்றாவை நீங்களே வந்து பாருங்க. தள்ளுடா. என்னங்க என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, ஏன் கத்துற? இத வாயால வர சொல்லணுமா என்ன? இந்த மாதிரி ஒரு நாள் கூட என் புடவை நீங்க அயன் பண்ணி கொடுத்தது இல்ல. திலீப் உன் வயித்துல இருந்தப்ப யோசிச்சு பாரு, உனக்கு எல்லாமே நான் தானே பண்ண. பொய் சொல்லாத என்ன? இப்பதான் அந்த அதிர்ஷ்டம் உனக்கு இல்லையே. பொண்டாட்டிக்கு நிரந்தரமா பணிவிட பண்ணக்கூடிய புருஷன் கிடைக்கணும்னா போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும். நீ இந்த ஜென்மத்திலேயே இப்படி இருக்கன்னா இதுக்கு முன்னாடி ஜென்மத்துல ஐயோ நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டாம். அதனால இந்த ஜென்மத்துல மிச்சம் இருக்கிற நாட்கள்லயாவது உன்னோட புத்திய மாத்தி நல்லபடியா நடந்துகிட்டனா நீ ஆசைப்படுற மாதிரி உனக்கு முழுசா பணிவிட பண்ணக்கூடிய புருஷன் அடுத்த ஜென்மத்திலேயாவது கிடப்பான். அதை விட்டுட்டு இப்ப இருக்கிற இதே புத்திய கண்டினியூ பண்ணுன்னு வச்சுக்க, அடுத்த ஜென்மத்துல ரொம்ப கஷ்டமாயிடும். சரியா? அத பத்திலாம் எனக்கு கவலை இல்லைங்க. இந்த ஜென்மத்துல நான் நினைச்சது நடந்தா போதும். ஓகே, நீ நினைக்கிறத கெடுக்கிற மாதிரி இல்லாம பாத்துக்க. சரியா? சரி, சீக்கிரமா பண்ணி முடிங்க. திலீப் எங்க அவசரமா வெளியில போணுமா? அதை விட அர்ச்சனா வேலைக்கு போறது முக்கியம் தானே. 4 ஆம்பளை வேலை பாக்குற இடத்துல வேலை பாக்குற பொண்ணு நீட்டா போனதுன்னு அவளுக்கு மரியாதை இருக்கும் இல்லையா? ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. என்னங்கிற? என்னது? இந்த பேண்ட் ஷர்ட் கூட ஈஸி அயன் பண்ணலாம் போல இருக்கு. நைலான் புடவை ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னமா பண்ணி தொலைங்க. கடவுளே, வர வர கத்தல் ஜாஸ்தியா இருக்கு இவளுக்கு. மாமா, வா அர்ச்சனா. நீங்க எதுக்கு மாமா இந்த வேலையெல்லாம் போய் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏமா, நான் இஸ்திரி போட்டு தரக்கூடாதா? இல்ல மாமா, இருந்தாலும் உன்னதான் நான் என்னோட மகன்னு சொல்லிட்டேன்லம்மா. ஒரு மகளுக்கு அப்பா இப்படி எல்லாம் உதவி செய்யலாம். நீ வேலைக்கு போயிட்டு வரதே உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை நான் பண்ண என்ன? உன்ன நான் இங்க கூட்டிட்டு வந்ததே நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கதான். சரியா? ட்ரெஸ் மாத்திட்டு சீக்கிரம் ரெடியா. ஐயோ, நான் புடவைன்னு நினைச்சிட்டேன். எங்க இருக்க? குயிக் குயிக். தூக்கி போட்டு போயிருக்கான். அயன் பண்ணுவேன் நினைச்சானா? அதெல்லாம் அந்த காலம். வாடா திலீப், சாப்பிடலாம். வேண்டாமா. இத பாரு, உனக்கு எவ்வளவு கோவம் இருக்கோ அதே அளவுக்கு எனக்கும் கோவம் இருக்கு. ஆனா கோவத்தை காமிக்கிற நேரம் இது இல்ல. அதுக்குன்னு ஒரு சந்தர்ப்பம் வரும், அப்ப பாத்துக்கலாம்.
இவ்ளோ நாள் இல்லாம உங்க அப்பாவுக்கு திடீர்னு இவ்ளோ பாசம் பொங்கி வழியுது. நம்மளும் பார்க்கல எவ்வளவு நாள் இது ஓடுதுன்னு. அவ உனக்கு வேண்டாண்டா, எப்பவுமே வேண்டாம். அத மட்டும் நீ மனசுல வச்சுக்கோ. லக்ஷ்மி, என்னங்க? டிஃபன் கம்மியா பண்ணிருக்க? ஆமாங்க, 3 பேருக்கு தான் சமைச்சிருக்கேன். 10 பேருக்கா பண்ண முடியும்? நாலாவதா ஒரு ஆள் இங்க இருக்கிறது தெரியாதுல்ல? வர்றவங்க போறவங்களுக்கு எல்லாம் சமைச்சு போட முடியாதுங்க என்னால. இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே வந்துட்டு போறவங்க தான், தெரியுமா? மாமா, என்னம்மா? சாப்பாடு எனக்கு வேண்டாம் மாமா, நான் கேண்டீன்லயே சாப்பிட்டுக்கிறேன். இல்லம்மா, இத பாரு, உனக்கு என்ன வேணுமோ அத நான் ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வரேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. நீ சாப்பிட்டு தான் போற, சாப்பிடாம போக கூடாது. டேய் திலீப், நீ வாடா, நம்ம சாப்பிடலாம். சரி வாங்க. காலையில தானே வரேன்னா, அதுக்குள்ளேயே வந்துட்டானே, என்னவா இருக்கும்? சரவணா, 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 என்னப்பா ஆச்சு? ஏன் இப்படி தலையில கட்டு போட்டு படுத்துட்டு இருக்க? என்ன ஆச்சு? ஏண்டா, ஏதோ கேம்புக்கு போகணும், காலையில தான் வருவேன்னு சொன்ன. ஆமாமா, என்னால போக முடியல. சரியான தலைவலி. நானும் என்னென்னமோ பண்ணி பாக்குறேன், தலைவலி போகவே மாட்டேங்குது. என்னால முடியல, அதனால வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல? உங்களுக்கு ஃபோன் பண்ணா ஏன் தலைவலி போயிடுமா? ஜோக்கா போட்டேனா? இரு வரேன். சரவணா. என்னம்மா? சரவணா இங்க வா. சொல்லுங்கம்மா. என்னம்மா? உட்காரு. ஏண்டா, காலையில நல்லா தானே போன, அதுக்குள்ள என்னாச்சு உனக்கு? ஒர்க் டென்ஷன்மா. சிஸ்டத்திலேயே ரொம்ப நேரமா உட்காந்துருக்கான்ல, அதனாலதான் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். எதுக்காகடா அவ்வளவு டென்ஷனை ஏத்திக்கிற? ரொம்ப கஷ்டம்னா அந்த வேலையை வேண்டான்னு சொல்லிட்டு வந்துரு. சாதாரண தலைவலிக்காக வேலையை வேண்டான்னு சொல்லிட்டு வர முடியுமா? ஆமாண்டா, வேலைங்கிறது உடம்பையும் மனசையும் பாதிக்காம இருக்கணும். கண்ணை வித்து சித்திரம் வாங்குற மாதிரி உடம்ப வருத்தி பணம் சம்பாதிக்கணுமா? வேலைங்கிறது பாதுகாப்புக்காக தானே தவிர உடம்ப பாழாக்கிக்கிறதுக்காக இல்ல. இன்னொரு விஷயம், நம்ம 2 பேருக்கும் பண தேவைன்னு ஒண்ணுமே இல்லையே. வேணுங்கிற அளவுக்கு பணம் இருக்கு. நானும் பெரிய அளவுல சம்பாதிக்கிறேன். பின்ன எதுக்குடா நீ வேலைக்கு போகணும்? காலா காலத்துல கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு பொண்டாட்டியோட இருக்க பாரு. அம்மா உட்காருங்களேன். என்ன நல்லா இருக்குமா நீங்க சொல்றது? நீங்க தெரிஞ்சு பேசுறீங்களா இல்ல தெரியாம பேசுறீங்களான்னு எனக்கு தெரியல. வேலை இல்லாம இருந்தா யாருமா பொண்ணு தருவா? அம்மா, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டவே வேண்டாம். ஏண்டா? அம்மா, கல்யாணம்ன்றது பொறுப்பான விஷயமா, என்னால எல்லாம் பண்ண முடியாது. கல்யாணம் பண்ணிக்காம அம்மாவோட முந்தானையை புடிச்சுக்கிட்டு சுத்தி சுத்தி வரலான்னு பாக்குறியா? அதெல்லாம் முடியாது. கல்யாணம் நீ பண்ணித்தான் ஆகணும். திஸ் இஸ் மை ஆர்டர்.
அம்மா இன்னும் என்னடா யோசிச்சுட்டு இருக்க? தலைவலின்னு வீட்டுக்கு வந்தது தப்பா போச்சோன்னு யோசிச்சுட்டு இருக்கேம்மா. அடி வாங்க போற. சரவணா, உன்னை பத்தின எதிர்பார்ப்புல ஏறக்குறைய எல்லாமே நிறைவேறிடுச்சு. ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் பாக்கி இருக்கு. அது உன்னோட கல்யாணம் மட்டும்தான். அது முடிஞ்சாதாண்டா என்னோட கடமை முடியும். எனக்கு கல்யாணம்னாலே பிடிக்கலம்மா. இப்ப நம்ம சந்தோஷமா இருக்கோம்ல. ஊனாவதான் நம்ம நடுவுல யாரு வந்தாலும் அது பிரச்சனை தானே. டேய், கல்யாணங்கிறது நல்ல விஷயம்டா. அத போய் பிரச்சனை அது இதுன்னு சொல்ற. அம்மா, உங்களுக்கு உங்க லைஃப்ல கல்யாணம்ன்றது சந்தோஷமா அமைஞ்சுதா? ப்ராமிஸ் பண்ணுங்க.